ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருந்துட்டு எனக்கு வந்து மாமா வந்து கண்டிப்பாக வந்து வேணும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து அக்காவை வந்து எப்போ வந்து அவர் வந்து இழந்தாரோ அந்த சமயத்துலேருந்தே வந்து நான் வந்து அவர் மேலே வந்து உயிராக இருக்கேன். எனக்கு வந்து அவரை தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து ஃபஸ்ட்டே வந்து பொண்ணெல்லாம் வந்து கேட்டு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளையெல்லாம் வந்து கேட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க. ஆனால் இருந்தாலே நம்ம விஜய் இருந்துட்டு எனக்கு வந்து உங்கள் வீட்டு வந்து பொண்ணு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுடைய சட்ட மானத்தையே வந்து வாங்கிட்டார் கோர்ட்டு முன்னாடி. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து மறுபடியும் வந்து அந்த குடும்பத்தில் வந்து பொண்ணை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இக்னோர் வந்து பண்ணிட்டாரு. சரி, ஓகே, அப்படி வந்து இக்னோர் பண்ணதும் அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து அவர் மேலே வந்து ஒரு பொய் கேஸை வந்து சுமத்தி, அதுக்கப்புறம் வந்து ரேணுகா வெண்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடணும். வெண்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இழந்தது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மன பிராந்தியா, மன கற்பனையா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த மாதிரி ஒரு கற்பனையை வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலே வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி வரலாம். ஆனால் அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்தால் தான் வந்து நம்ம வந்து முன்னேறுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை, மூடத்தனமான ஒரு விஷயம். அந்த மூடத்தனத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு அவனுக்கு ஒரு 20,000 20 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்களே அதை வந்து தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தா எவ்வளோ வந்து பெனிஃபிட்டாக வந்து இருந்திருக்கும் இவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பண்ணாமல் தேவையில்லாமல் வந்து இவங்க வந்து மூக்கை வந்து நுழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்குது. வெண்பா வந்து வந்தால் தான் வந்து நான் வந்து வீட்டில் வந்து நல்லா இருப்பேன், இல்லைனா வந்து நாசனமாக வந்து போயிடுவேன், நான் வந்து செத்தாலே நீ வந்து வெண்பா வந்து நம்ம வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சொட்டத்தலைங்க கதிரேசன் இருக்கானே, டே சொட்டத்தலையே அவனை வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிலடா. ஆனால் அடிச்சுங்கன்னா வச்சுக்கோங்க, இப்படி அப்படி வந்து அடிக்க மாட்டோம், வச்சு வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து வருது கோபம். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அடக்கிக்கிட்டு முடக்கிக்கிட்டு வந்து இருக்க வேண்டியதாக வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து பாவங்க. எப்படி தான் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வந்து பட்டு அவர் வந்து இல்லாத பொல்லாத சொத்தெல்லாம் வந்து சேர்த்தாரு. ஆனால் இப்போ வந்து ரூபா வந்து ஒரு சொத்து கிடையாது, ஒரு 10 கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது. எல்லாத்தையும் வந்து சுருட்டிக்கிட்டு அவங்க அக்கா கிட்ட வந்து இழந்துக்கிட்டு இந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த நிலைமையிலேயே அவங்க அக்கா வந்து ஏமாத்தினாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியும் வந்து ஏமாத்திடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுது. மல்லி வந்து வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும்போது நம்ம விஜய் வந்து வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருந்தார். இப்போ வந்து விஜய் வந்து வேணும் வேணும் வேணும்னு சொல்லும்போது மல்லி வந்து வேணாம் 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 வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேணான்னு சொல்கிறதுக்கு வந்து விஜய் வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து 1008 இருக்கலாம். ஆனால் மல்லி வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் பொண்ணு தாங்க, அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை நம்ம மல்லி வந்து உங்களை விட்டு வந்து ஏன் வந்து விலக போகிறாங்க, எதுக்காக வந்து விலக போகிறாங்க, ஒரு ஆணி பிடுங்குற காரணமும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து விலகிறதுக்கு வந்து காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான், வேறு யாருமே வந்து கிடையாது. நீங்கள் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுதுங்க. எவ்வளோ படித்து நம்ம மல்லி இருந்துட்டு கோர்ட்டு வாசல் முன்னாடி வந்து எவ்வளோ படித்து வந்து சொன்னாங்க, எம்டி பேப்பரில் வந்து சைன் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுது ஏமாற்றிடுவாங்கன்ட்டு. ஆனால் இருந்தாலே வந்து மல்லி வந்து மறுபடியும் வந்து ஏமாந்து போகிறதுக்கு வந்து ராஜேஸ்வரி சொல்கிறது எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி வந்து செய்யும்போது என்னாகும், கண்டிப்பாக வந்து டென்ஷன் தாங்க வந்து உண்டாகும். அப்படி டென்ஷன் வந்து உண்டாச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பலார்னு யாருன்னா அடிக்க தோணும். அந்த மாதிரி தான் வந்து டென்ஷன் ஆகி நம்ம விஜய் வந்து பலார்னு வந்து மல்லியை வந்து அடிச்சு விட்டாரு. அதனாலேயே வந்து மல்லி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டை விட்டு வந்து வெளியாச்சு. இப்போ வந்து நோட்டீஸ் வந்து அவங்க கொடுத்தாச்சு, விவாகரத்து நோட்டீஸும். அதை வந்து பார்த்துட்டு நம்ம விஜய் இருந்து கண்ணீர் மல்க வந்து அழுதுகிட்டு என்னுடைய கல்யாண பரிசு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஆகணும். அவளை வந்து நான் வந்து வெறுத்தும் போது அவள் வந்து என்னை வந்து ஏற்றுக்கிட்டா. இப்போ அவள் வந்து வெறுக்கும்போது நம்ம வந்து ஏற்றுக்கிறது தான் வந்து ஒரு உஷிதமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து இல்லாத பொல்லாத டைலாக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி வந்து ராஜேஸ்வரியை வந்து வச்சு வெளுத்து வாங்குறத வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.